Happy and healthy morning to all. Welcome to Happy Lifestyle channel. This is Dr. Vinod. நம்மளோட வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டாக்டர் என்னோட உடம்பு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்பர் 1, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். அதாவது WBC, RBC, வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள்லாம் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, பிளேட்லெட்ஸு, ஹீமோக்ளோபின், இதோட வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2 வந்து RFT, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதாவது சிறுநீரகம் இருக்கையா அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து யூரியா, கிரியாட்டின் அதோட வேல்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 3 வந்து LFT, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதாவது கல்லீரல் இருக்கு இல்லையா, அதில் அது நல்லா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் பிலிருபின் வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆல்பமின், குளோபுலின்ங்கிற ப்ரோட்டீன்ஸ் அந்தமாரி வேல்யூலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 4 வந்து TFT, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதில் வந்து TSH, T3, T4 ஹார்மோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5 வந்து லிபிட் ப்ரொஃபைல். இதில் வந்து நம்ம உடம்புல கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். LDL, HDLங்கிற கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு, இதோட வேல்யூலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 6 என்னதுன்னா சுகர் டெஸ்ட். இதில் வந்து FBS, PPBS, HbA1c, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடம்புல சுகர் எவ்வளோ இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். 3 மாதத்துக்கான உடம்புல இருக்க சுகர் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 7 என்னதுன்னா யூரின் ரொட்டீன். அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கா, யூரினோட வேல்யூ நார்மலாக இருக்கா, இல்லை யூரினில் ஏதாவது சுகர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிஷ்னலாக பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங். அதாவது நம்மளோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேவைப்பட்ட சிராலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ், HIV இது மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஓல்டேஜாக இருந்தீங்கன்னா பேப்ஸ்மியர் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணி பாருங்கள். இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ECG எடுத்து பார்க்கணும். நுரையீரல் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்க செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கணும். அதோடு சேர்த்து அல்ட்ராசவுண்ட் அப்டோமன் பண்ணும். இதில் வந்து வயிற்று பகுதியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக இருக்கா இல்லை வீங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். லிவர், கல்லீரல் சொல்லுவோம் இல்லையா, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், யூரினரி பிளேடர், ப்ராஸ்டேட் கிளாண்ட், யூட்ரஸ், இது எல்லாமே நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க லேப் ஆர் ஸ்கேன் சென்டருக்கு போய் ஹோல் பாடி செக்அப் பண்ணணும்னு சொன்னாலே இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2500 to 3000 அதுமாரி வரும். இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதுமாரி நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம பாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.